ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ப்ராடக்ட் தான் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இது வந்து என்னோடய நியூ பார்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஆர்டர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுதான் வந்து இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து என்னோடய பிரதர் தான் வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து என்ன இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து ஒரு நம்பர் ஆஃப் ட்ரேஸ் வந்து இருந்தது. அதில் வந்து நம்ம ட்ரெஸ் எல்லாம் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த ஒரு பிளாஸ்டிக் பேக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து மேலே கவர் பண்ணுறதுக்காக ஒரு ஜிப்லாக் கவர் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த பாக்ஸ் உள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து என்ன இருந்தது அப்படின்னா, அதில் நம்ம ஃபிட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஃபிட் பண்ண வேண்டிய அந்த டூல்ஸு, அதுக்கப்புறம் வந்து அந்த பிளாஸ்டிக் ஸ்டாண்டு, இது மாதிரி வந்து இருந்தது. எல்லாமே ஃபஸ்ட்டு நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அண்ணன் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து வந்து செட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அதில் வந்து மேனுவலாக தான் வந்து நம்மளாக தான் பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த கியூஆர் கோட் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் நாங்கள் அதெல்லாம் பார்க்கல. நாங்களாகவே வந்து மேனுவலாக வந்து ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து என்னோடய பிரதர் வந்து ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில், எந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ணணும் அப்படின்றது இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓரளவுக்கு நாங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஒரு சைடாக வந்து அண்ணா வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து கபோர்ட்ஸு இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து ஃபில்லாக இருக்கும். திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு வந்து ஸ்பேசஸ் வந்து இருக்காது. அந்த மாதிரி டயத்தில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவுமே வந்து ஸ்பேஸும் இதாகாது, வந்து நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அதாவது கிட்ஸோட அந்த மருந்து இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் அவங்களோட திங்ஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, இந்த மாதிரி இது எல்லாமே வந்து நம்ம வந்து அதில் வந்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கும். அது ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் வந்து அமேசானில் தான் வந்து ஆர்டர் பண்ண ஒரு 2-3 டேஸ்லேயே வந்து நம்மளுக்கு வீட்டுக்கு வந்து சேஃபாக வந்து டெலிவர் பண்ணிட்டாங்க. நம்ம எப்போவுமே இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து ஆன்லைனில் வாங்குகிறோம் அப்படின்னா அதை மேக்ஸிமம் வந்து ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டே வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் பே பண்ணி நம்ம வாங்குகிற ப்ராடக்ட்ஸில் ஏதாவது டேமேஜ் இருந்ததுன்னா நம்மளுக்கு அந்த ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். இப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணிகிட்டே வந்துட்டோம். பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 6 நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து இருந்தது. அதுவுமே வந்து நல்லபடியாக வந்து அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டோம். என்னோடய பிரதருக்கு வந்து இதை அரேஞ்ச் பண்ணுறதுல ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட்டு. அதை வந்து நல்லா நீட்டாக சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபைனலாக லாஸ்ட்டாக கீழே வந்து வீல் வந்து செட் பண்ணணும். அது வந்து என்னென்னா நம்ம ஸ்க்ரோல் பண்ணி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸு கூட வந்து நம்ம வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதை தூக்கணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் கிடையாது. அதில் வந்து கேஷ் பேக்குன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அது என்னென்னு நாங்கள் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இந்த வீலை வந்து 4 சைட்ஸும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதை ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து எங்களுக்கு ஹார்டாக இருந்தது. பட் வந்து அப்புறமா ஃபைனலாக வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நாங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு 4 சைடும் வந்து வீல் மாட்டியாச்சு. எல்லா சைட்ஸும் வந்து கொஞ்சம் டைட் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து மேலே இருக்கிற ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து செட் பண்ணுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இது வந்து கொஞ்சம் ஹோம் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். அந்த ஹோமுக்கு மேலே வந்து நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை ஃபிட் பண்ணிவிட்டு அந்த நம்ம 6 ட்ரேஸ் வந்து கீழே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீட்டாக சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டோம். எப்படி மூவ் ஆகுது எல்லாமே நல்லா நீட் அண்ட் குவாலிட்டியாக வந்து இருந்தது. நம்ம வந்து குழந்தைங்களுக்கு இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டிலையே கூட. நம்ம ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி காம்பேக்டாக வந்து ஒரு ட்ரே மாதிரி இது வாங்கி நம்ம வீட்டில் ஒரு கார்னரில் வந்து நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், ஃபிட் பண்ணி முடிச்சாச்சு. ஃபிட் பண்ணி அதோட கவரும் வந்து மேலே வந்து அந்த ஜிப்லாக் கவர் இருக்குல்ல, அது போட்டாச்சு. நான் இதில் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா, மேலே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ்க்கு தேவையான மெடிசன்ஸு அந்த மாதிரி இதெல்லாமே வச்சுருக்கோம். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா குழந்தையோட ட்ரெஸ்ஸு, அப்புறம் அவங்களுக்கு யூஸ் பண்ணுற டவலு, அப்புறம் அந்த மஸ்கிட்டோ நெட், இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். நீங்களும் உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து வேணும்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன்.